அனைத்து ஆடியோ டெக்னீஷியன் நண்பர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் பவர் ஆடியோஸ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, இந்த 12 பிட்டு ஆடியோ போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ரெகுலராக போர்டு எடுத்துகிட்டு இருக்க நண்பர் ஒருத்தர் இந்த ஆடியோ போர்டை வாங்கியிருக்காரு. அப்படி அவர் வாங்கி பார்க்குறப்போ, ஒரு யூடியூப் சேனலை பார்த்து வாங்கியிருக்காரு. அப்படி வாங்குறப்போ அந்த போர்டு கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா, ஏசியா 60/060 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு கொடுங்க, 10 ஆம்பியருக்கு மேலே கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. நண்பர் பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன மாதிரியே 60/060 ஏசி டிரான்ஸ்ஃபார்மரு 15 ஆம்பியர் வாங்கி போட்டிருக்காரு. வாங்கி போடுறப்போ ஒரு 10 நிமிஷம் ஓடுது. டிரைவர் செக்ஷன் எரிஞ்சிடுது. அப்புறம் அவர் ஃபோன் பண்ணி அவர் கேட்டிருக்காரு, ஏங்க டிரைவர் இந்தமாரி ரீஸ்ட் ஒன்று எரிஞ்சிடுச்சுங்க, என்னங்க பண்ணலான்னு கேட்குறப்போ, நீங்களே வாங்கி அதை ரீப்ளேஸ் பண்ணி மாற்றிக்கணும்னு சொல்லியிருக்காரு. நண்பர் வாங்கி மாற்றிருக்காரு. மாற்றினோன்னே திரும்ப அதேமாதிரி கொஞ்ச நேரம் ஓடி திரும்பி எரிஞ்சிடுது. இப்படி எரிஞ்சோன்னே என்ன ஆகிடுதுன்னா, இந்த சைடு டிரான்சிஸ்டர் ஆன் ஆகி பாட்டு படிக்குது. இந்த சைடுக்கு ஆடியோ போகல. இது கட்டாக போயிடுது. ஏன்னா ரிஜிஸ்டர் இதுக்கு போகுது. இந்த பயாசிங் ரிஜிஸ்டர் எரிஞ்சு பான் ஆகிடுது. அதனால் இந்த டிரான்சிஸ்டர் ஆஃப் மோடுக்கு போயிடுது. இது மட்டும் ஆன் மோடுக்கு ஆஃப் சைக்கிள் வேலை செய்யுது. ஆஃப் சைக்கிள் வேலை செய்கிறப்போ அவர் சப்போர்ட் யூஸ் பண்ணக்குள்ள ஆஃப் சைக்கிள் தான் பேப்பர் தான் டர்னதை வச்சு அந்த எஃபெக்ட் கரெக்டாக வரல. அப்புறம் இதுமாரி எரிஞ்சிட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறப்போ, ஏன்னா நீங்கள் வாங்கின இடத்துல கேட்குறது நான் என்னென்ன சொல்கிறேன்னு சொல்லி நம்ம கேட்குறப்போ, அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் அப்படி கேட்குறப்போ, அந்த போர்டை தூக்கி நீங்கள் போட்டுட்டு வேறு போர்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் ரீஸ்ட் மாற்றி பார்த்து நீங்கள் அதை கை வச்சதுனால அதை நாங்கள் சர்வீஸ் பண்ணி தர மாட்டோம் அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லியிருக்காரு. அது எப்படிங்க, நீங்கள் சொன்னாலும் அவர் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. சரி, சர்வீஸ் பண்ணதுனால நீங்கள் திருப்பி சர்வீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவர் அதேமாதிரி ரேட்டு 3000 சில்லற அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் ஒரு போர்டை வாங்கிட்டீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட தூக்கி போட்டுப்போம் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனநிலை இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பேசணுங்க. சரி கொடுங்க, கொரியர் செலவு எவ்வளோ செலவு ஏற்றுக்குங்க, சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ கொடுங்கன்னு சொல்லி வாங்கி பண்ணி கொடுங்க, தப்பு இல்லை. இந்தமாதிரி சொன்னோன்னே அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, நான் நீங்கள் பண்ணி கொடுக்கணும், அந்த மாதிரி எல்லா டாஸ்க் நம்பரை அடித்து போட்டிருக்காங்க, இதெல்லாம் கல்டன் தான். இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டும் இல்லை, ஓப்பனும் இல்லை. இது லீக் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த கம்ப்ளைண்ட் தான் அவருக்கு அந்த ரிஜிஸ்டர் எரிஞ்சுது இங்கே. அது ஏன் அந்தமாரி லீக் ஆச்சுன்னா, இந்த போர்டு நம்ம நெட்டில் எடுத்து இந்த சர்க்யூட் நம்ம பார்க்குறப்போ, இதுக்கு கம்பெனி அந்த சர்க்யூட்டில் வர்றது பார்த்தீங்கன்னா 60/060 வோல்ட் டிசியாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த போர்டு கொடுத்த யூடியூப் சேனல் அந்த நண்பர் பார்த்தீங்கன்னா 55/055 60/060 ஏசியாக உள்ளான்னு சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ நண்பர் எனக்கு அனுப்பிச்சி விட்டார், நான் தான் பார்த்தேன். அப்போது அந்த சர்க்யூட்டே பார்த்தீங்கன்னா 60/060 டிசியாக தான் இருக்குது. அதில் நீங்கள் ஏசி 60/060 கொடுக்குறீங்க அப்படின்னா, அதை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறப்போ 70 வோல்ட்லேருந்து 85 வோல்ட் அந்தமாரி போகும். அப்போ இந்த சர்க்யூட் ஒரு 75 வோல்ட் 80 வோல்ட்டில் தாங்கக்கூடிய தன்மை இருக்குதா, அதை நீங்கள் சிந்தித்து கொஞ்சம் பேசணும். 60 வோல்ட்லேருந்து ஒரு 65 வோல்ட் போனால் பிரச்சனை கிடையாது. ஒரு 5 வோல்ட் கூட போனால் அட்ஜஸ்ட் ஹைட்டாக கூட ஓடிக்கும். இப்போ நீங்கள் 85 வோல்ட் போதுன்னா கண்டிப்பாக சர்க்யூட் எரிய தாங்க செய்யும். அதுமாதிரி டிரான்சிஸ்டர்லாம் ஓப்பன் ஆக தான் செய்யும். நீங்கள் வாயில் வர்றதை அள்ளி விட்டுறீங்க, வாங்கிட்டு வாங்கின தான் நஷ்டப்பட்டு நிற்கிறாரு உங்களால். இனியாவது இந்த மாதிரி வீடியோவை பார்த்து எந்த நண்பரும் எல்லா வீடியோவும் நான் குறை சொல்ல வரல, ஒரு சிலர் நல்லா வீடியோவில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தப்பான வீடியோ போகிற நண்பர் மட்டும் தான் சொல்கிறேன். தப்பான வீடியோ போகிறத நீயா நிறுத்திக்கங்க. இந்த மாதிரி வீடியோவை பார்த்துட்டு தவறுதலாகவும் நீங்கள் இந்த மாதிரி லைனு கரண்ட் அதிகமாக கொடுத்தும் போர்டு எரிய வைத்து நஷ்டப்படாதீர்கள் எந்த ஒரு நண்பர்களும். அது எதுக்கு எவ்வளோ வோல்ட்ன்றதை அந்த போர்டு போட்ட டெக்னீஷியன் நண்பர் சொன்னார்னா நம்புங்க. அப்படி இல்லையா, நெட்டில் போய்ட்டு உங்களால் அந்த சர்க்யூட்டை ட்ரேஸ் பண்ணி பார்க்க முடிஞ்சால் கூகுளில் போய்ட்டு அந்த சர்க்யூட்டை ட்ரேஸ் பண்ணி பார்த்துட்டு அது எவ்வளோ வோல்ட்டுன்னு பாருங்கள். அதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ வோல்ட் வருதோ அந்த வோல்ட்டுக்குள்ளாரவே கொடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கம்பெனியில் போட்டுக்கிற வோல்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 60/060 போட்டிருக்காங்க டிசி. ஆனால் அவங்க எல்லாமே ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் போட்டிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே செகண்ட் குவாலிட்டி இல்லை சைனா சிடி தான் யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக. ஏன்னா மார்க்கெட்டில் அப்போ தான் கம்மி பட்ஜெட்டில் கொடுக்க முடியும். ஏன்னா இது அந்த பட்ஜெட்டுக்கு அதிகம்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இன்னும் கம்மியாக கொடுக்கணும்னா ஒரிஜினல் போட்டு யாராலையுமே கொடுக்க முடியாது. ஒரிஜினல் போட்டால் ரேட் 3 மடங்கு அதிகமாக நீங்கள் வாங்குறதில் ஒரு பொருளுமே.
அதனால் வந்து எல்லாம் யூஸ் பண்ணுறது தான் செகண்ட் குவாலிட்டி இல்லை சைனா சிடி இது மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. சைனா டிரான்சிஸ்டர் போர்டு தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நெட் சர்க்யூட்டில் நம்ம வந்து அந்த சர்க்யூட்டில் வர 60/60 கொடுக்க முடியாது. அது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஹீட் ஆகும், லைஃப் கம்மியாக தான் இருக்கும். 55/55 50/50 இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும். இது வந்து அவங்க ரெக்கமெண்டட் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆம்பியர் தான் போட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு 10 ஆம்பியர் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்கிரேடேஷன் ஆம்பியர் வர்றது கிடையாது. இப்போ நம்ம 10 ஆம்பியர் வாங்கினா 8 ஆம்பியர் 7 ஆம்பியர் தான் வரும். அதனால் வந்து நீங்கள் 10 ஆம்பியர் கொடுக்கலாம், அவ்வளோ தப்பு கிடையாது. வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 55/55லேருந்து 60/60 டிசி வோல்ட்டாக நான் சொல்கிறேங்க, அதுமாரி கொடுக்கலாம். இது வந்து 12 பெட்டு டிரான்சிஸ்டர். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யாரோட மனதை நான் காயப்படுத்தணும் துன்புறுத்தணும் அப்படின்ற எண்ணத்துக்கு நான் போட கிடையாது. ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இனி எந்த ஒரு நண்பரும் அந்த மாதிரி அதிகமாக வோல்ட் கொடுத்து நஷ்டப்படுவீர்கள். இந்த மாதிரி உங்கள்கிட்ட போர்டு இருக்குது, உங்களால் சர்வீஸ் பண்ண முடியலை, அதில் இருக்கிற அதாவது டிரைவில் எல்லாம் அட்ரான்ஸ் நம்பரை வந்து எரேஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி உங்கள்கிட்ட எரேஸ் பண்ணி போட்டிருக்காங்க, நம்பர் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் போர்டை வந்து நமக்கு கொரியர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். அதேமாதிரி ஒரு போர்டு 2 போர்டில் நீங்கள் கொரியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் காஸ்ட் வந்து அதிகமாக தான் வரும். நீங்கள் அங்கேருந்து போகிற கொரியர் காஸ்ட்டும் நாங்கள் பண்ண சர்வீஸ் சார்ஜ் திரும்ப நான் கொரியர் பண்ணுற காசு எல்லாம் உங்களுக்கு தான் வரும். அப்படி பண்ணுறப்போ நீங்கள் புதுசாக மார்க்கெட்டில் போர்டு வாங்கிக்கலாம். போர்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நீங்கள் கொரியர் பண்ணுங்கள், உங்களுக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி இருந்தால். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வந்து வீட்டில் எதுவுமே இல்லை, சுத்தமாக ஹீட் இல்லை.